பொன்னியின் செல்வன் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலும் சரவணனும் ஊருக்கு கிளம்பி தயார் நிலையில் இருக்காங்க. அப்போ சரவணன் கேட்குறாங்க தங்கமயில்கிட்ட, இந்த மாதிரி நீ அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லாருமே பார்த்துட்டாங்க. உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க. அவங்க எது சொன்னாலும் சரி தான், நீ கவுந்துக்கிட்டு மட்டும்தான் நிற்கணும். வழக்கம் போல் ஏதாவது கருத்து சொல்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய வாயை திறந்து ஏதாவது பதில் சொன்னேன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் எதிராக தான் அமையும். அதுபோக அங்கே வேறு ஏதாவது நடந்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, பார்த்துக்க. எனக்கு எங்கள் அப்பா முகத்தில் முழிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்புவாங்களா வைப்பாங்களான்னு சொல்லிட்டு அப்பாவும் நினைப்பார். ஆனால் அவர் நல்ல மனுஷனாக இருக்கவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கல வைக்கல. இதே இது வேறு வீட்டில் அப்படின்னா நடக்குதே வேறு. ஆனால் கதிரும் செந்திலும் எனக்கு கூட பிறந்த தம்பியாக கிடையாது, எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அவனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டானுங்க. இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டு பணம் இல்லாமல் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்கையில் என்னுடைய மானத்தை காப்பாற்றுறது என்னமோ என் தம்பி மாதிரி தான். அதை அவனுக்கு என்றைக்குமே சொல்லி காட்டுறதும் போகிறதும் கிடையாது, சொல்ல நினைக்க போகிறதும் கிடையாது. அதுபோக நடந்ததெல்லாம் சொல்லி என்னைய ஜாலியாக பேசுகிறாங்களே தவிர்த்து மற்றபடி என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசலை. ஆனால் அவங்க முகத்தில் முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா நான் வேணுங்க நான் செஞ்சேன், தெரியாமல் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. மயில் எதை கேட்டாலும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஹோட்டலுக்கு ரூமை புக் பண்ணும் போதும் அதில் தெளிவாக அட்வான்ஸ்னு எழுதியிருக்கு, அதை பார்க்காம புக் பண்ணிட்டேங்கிற. இப்போ கேட்டால் இப்படி சொல்கிறேன். நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஏன் அவசியம் சொல்லு, அதை நினச்சிப்பார். ஏதாவது ஒன்றுன்னா அவங்கவுங்க நம்பருக்கு பர்சனலாக போட முடியும். இதை வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு ஏன் அசிங்கப்படுத்துகிற, முதல்ல அந்த குரூப் அழி அப்படிங்கிறாங்க. அம்மா அது இருக்கட்டும், ஆத்திர அவசரம் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், தெரியாமல் அவன் கை பதறி ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் போயிட்டோ இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ போயிட்டுனாலே ரொம்ப தப்பாக போய்டும். நீ அப்படி தான் சொல்கிற, எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதுங்க, அதுவாக போயிடுச்சு அப்படி இப்படிங்கிற. அதே மாதிரி அது போயிட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சங்கடம், அதனால் நீ அழிச்சு விட்ரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், நான் 1000 முறை யோசனை பண்ணிட்டேன், நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் தேவையில்லை, அதை அழிச்சு விடு அப்படிங்கிறாங்க. அழிச்சு விட்றாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க செல்லில் தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் அக்கனையாக பேசு, அதை எப்படி அழிக்கிறது, அவ்வளோ செல்லையும் எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறாங்க. எப்படியும் வீட்டில் செல்லு தானே இருக்கும், நம்ம ஒவ்வொரு செல்லை எடுத்து அழிச்சிட்டானே அப்படிங்கிறாங்க. அழிச்சிட்டா அவங்க மனசில் நம்ம அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம், அது அவங்களுக்கு இன்னும் இருக்காதா அப்படிங்கிறாங்க. எதுவுமே 2 நாளில் மறந்துடுவாங்க, ஒரு சின்ன சண்டை வந்துச்சுனாலே அடுத்ததை மறந்துட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கதையை மறக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் சண்டை வரணும்னு சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, ஒன்று வரும்போது இன்னொன்று மறந்துடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் எப்படியாவது மீனா செல்லையும் ராஜி செல்லையும் வாங்கி நான் அழிச்சு விட்ருவேன், அதை எப்படியாவது பேசி அழிச்சு விட்ருவேன். அதேமாதிரி அரசு செல்லையும் அழிச்சு விட்ருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அம்மா செல்லையும் உங்கள் அப்பா செல்லையும் அழிச்சு விட்ருணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதை அழிச்சிடலாம். மாமா நம்பர்லேயோ கதிர் நம்பர்லேயோ செந்தில் நம்பர் எப்படி அழிப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தாங்க அழிக்கணும், 3 பேரும் நைட்டு மொட்டை மாடிக்கு போய்ட்டு தான் வருவாங்க, அதில் போய் அழிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வறுமையில் எதையும் யோசிக்காமல் அனுப்பிட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா எப்படி அவங்க முகத்தில் முழிக்கனே தெரியாமல் நான் மறுவிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கேன். பஸ்ஸுன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், எப்படி கிளம்பி போகிறது வைக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே சரி போய் தானங்க ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே பஸ்ஸு வந்துடுது, பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏசி பஸ் தானே அப்படிங்கிறாங்க சரவணன்கிட்ட. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏசியே போடாமல் இருக்காங்க. அப்போ தங்கமயில் சொல்கிறாங்க, ஏசி பஸ்ஸுன்னு புக் பண்ணியிருக்கோம், ஆனால் இவங்க ஏசியே போடாமல் இருக்கிறாங்க, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. மேலே நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இது ஒரு பிரச்சனையா விடு, ஏசி இருந்தானே இல்லாட்டண்ணே அப்படிங்க. அதையும் சேர்த்து தான் நம்மகிட்ட காசு வாங்கியிருக்காங்க, எப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏசி போடணும் எப்படி அப்படிங்கிறாங்க. ஏசி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏசி நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், வரவே மாட்டேங்குது, நாங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், நாளைக்கு தான் ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு தான் பார்க்கணுன்னா அப்போ போக வரைக்கும் ஏசி இருக்காதா அப்படிங்கிறாங்க. இருக்காது, எல்லாருமே ஜன்னலை திறந்து விட்டுக்கோங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சின்னு என்ன பண்ண முடியும், நாங்கள் என்ன பண்ணுறது, பண்ணி தான் பார்த்தோம், அவசர காலத்தில் இப்படி தான் பண்ணி ஆகணும், நீங்கள் ஜன்னலை திறந்துக்கோங்க, காற்று நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் நான் ஏசின்னு சொல்லி காசை கொடுங்க, நாங்கள் வேறு ஏசியில் போகிறோம் அப்படி இப்படிங்க, ஏசி பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, நீ போன கிழிச்சதெல்லாம் போதும் உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ புக் பண்ணி கிழிச்சதெல்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு அமைதியாரு அப்படிங்கிறாங்க. என்னையும் ரொம்ப கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு, என் மேலே கோபமாகவே இருக்கீங்க அப்படிங்க. இல்லை அவன் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்,
ஊரில் போய் இறங்கி எங்கள் அப்பா முகத்தில் எப்படி முழிக்க, எங்கள் அம்மா முகத்தில் எப்படி முழிக்க, கடைசி ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளை, வாலிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கேன். அவன் அண்ணன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாளோ தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுபோக மீனாவும் ராஜியும் கண்டிப்பாக சிரிப்பாங்க. அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ராஜுக்கும் மீனாவுக்கு தான் நீங்கள் பயந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் பயந்துக்கிட்டு இருக்கல, அது நம்ம வீட்டில் உள்ள புள்ளைகள். ஏன் மாமா இப்படி அனுப்பியிருக்காங்க அவங்க மயில் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஏங்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். மீனாவும் ராஜி அரசியலான ஃபோன் பண்ணி என்னை ரொம்பவே சிரித்தாங்க அப்படிங்க. சிரிக்க தான் செய்வாங்க, நீ பண்ணுறது எல்லாமே சிரிக்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி நான் என்னங்க பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்ணல, ஹனிமூன் ஒரு குரூப் யாருமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் பண்ணேன். அந்த குரூப் ஓப்பன் பண்ணதே தப்பு. அதை ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் போடுறதும், அதில் ஃபோட்டோ அனுப்புகிறதும், அவங்க கருத்து தெரிவிக்கலன்னு வருத்தப்படுறதும், என்ன போட்டு அங்கே ஃபீல் பண்ண வைக்கிறதும், இதெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கு. வேறு என்ன தெரிஞ்சிருக்கு? இப்போ பாரு, உங்கள் வீட்டில் எல்லா வகையிலுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இந்த வகையில் உங்கள் வீட்லேயே சத்தம் போடுறாங்க. அப்போ அதில் தப்பு இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேங்க, தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் மேலே சொல்லிகிட்டே இருப்பேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி இருக்காத, எதாக இருந்தாலும் ரொம்ப பொறுப்பாக செய். அதுபோக ஒன்று செஞ்சால் இதெல்லாம் வரும் அப்படின்னு யோசனை பண்ணிப்பார். ஏன்னு கேட்டால் எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. நம்ம வீட்டுக்கு போன பிறகு இந்த ரூமில் தங்குறதுக்கு பணத்துக்கு என்ன எப்படி ரெடி பண்ணானுங்க, அதனால் என்ன பிரச்சனை வரும் எதுவும் தெரியல. அதை நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்ற. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தால் என்ன தான் நடக்கிறது சொல்லு அப்படின்ட்டுருக்காங்க. இப்படி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ராஜி ஹோம் டியூஷன் எடுக்கிறாங்க. எடுக்க போகிற இடத்துல சக்திவேல் வராரு. சக்திவேல் என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்கள கேட்குறாங்க. நல்லா இருக்கண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ புருஷனுங்க அப்படிங்கிறாங்க. மாடியில் இருக்காங்க, வர சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ராஜி தான் கிளாஸ் எடுக்காங்கன்னே தெரியல சக்திவேலுக்கு. இந்த சூழ்நிலையில் அவன் பசங்களங்க அப்படிங்க கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது வராங்க, இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. பேசும்போது சக்திவேல் ரொம்பவே சிரிக்கிறாரு. எம்மா நானாக ரொம்ப படிக்கலை, வசதி நிறைய இருக்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க, 8ஓட நின்றுட்டேன். ஆனால் உன் பிள்ளைகள் சூப்பராக இங்கிலீஷ் பேசுதுங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, முன்னாடி ஒழுங்காகவே பேசாதுங்க, இப்போ ஒரு டியூஷன் எடுக்க ஒரு பொண்ணு வருது ராஜின்னு சொல்லிட்டு, அந்த பிள்ளை டியூஷன் எடுத்துகிறது ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, அந்த பிள்ளை நல்லா டியூஷன் எடுக்கா, யார் அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு தான், பேர் ராஜி அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, தன்னுடைய அண்ணன் மகா. பார்த்தோன்னு ரொம்பவே கடுப்பாகிறார் சக்திவேல். இந்த பொண்ணு அடுக்கா, இவங்கெல்லாம் ஒன்றா நம்பர் பக்கா ஃப்ராடு குடும்பம், திருட்டு குடும்பம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வழங்காது, இவெல்லாம் டியூஷன் எடுத்தாலும் இதே மாதிரி புத்தி தான் அவன் பிள்ளைகளுக்கு வரும், நல்ல ஆளை பார்த்து டியூஷன் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. உடனே அந்த ராஜி டியூஷன் எடுக்க வீட்டில் உள்ள நபர் மாடியிலேருந்து வராரு. அண்ணா என்ன இருங்கண்ணே, நீ பக்கத்தில் இருந்தீங்க, நான் மாடியிலேருந்து வரதுக்குள்ளே இறங்கி போகிறீங்களாண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உன்னை பார்க்க தான் வந்தேன், ஆனால் இங்கே தேவையில்லாத ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்க, நல்ல ஆட்கள் கூட சேருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ராஜி இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த டியூஷன் எடுக்க வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. அக்கா அது எங்கள் சித்தப்பா தான், அடுத்தவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. பார்க்க அப்படியே பேசலையே உங்கள் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. நான் என் வீட்டுக்காரர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா சொன்னா, ஆனால் நீங்கள் சக்திவேலன் அண்ணன் மகளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அது தெரிஞ்சால் நான் டியூஷனுக்கே வச்சுருக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பெரிய குடும்பம், அவங்களுக்கு பிடிக்கல வைக்கலைன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கள வச்சு தான் என் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவங்களுக்கும் நாங்களுக்கும் பகை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடுவோம். என் வீட்டுக்காருக்கு நல்ல வருமானம் வரப்போ தான் எங்களால் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுது, சரி வராது ராஜி, நாளிலேருந்து டியூஷனுக்கு வர வேண்டாம் அப்படிங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதம் நான் சம்பளம் தந்துடுறேன் ராஜி, ஆனால் அடுத்த மாதத்துல வேண்டாம் ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், நீ போய்ட்டு வாமா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுகமாக போகிறாங்க. போகும்போது நினைக்கிறாங்க, இந்த மாதம் நம்ம கதிருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருக்குது. பையன் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போன சக்திவேல் வீட்டில் போய் ரொம்பவே சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டானே, இந்த நாட்டில் நடக்கிறத பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி நாட்டில் என்னவா நடக்கும், அது நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டிலேருந்து ரோடு காலி பண்ணணுண்ணே, அவனால் தான் மேலும் மேலும் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் கோமதி ஆலையா அப்படிங்கிறாங்க. கோமதி ஆலை இல்லை, 2வது ரோடு காலி ஆலை அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் சூர்யா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, சூர்யா வீட்டில் ஹோம் டியூஷன் எடுக்கலாம் ஐயோ அப்படிங்கிறாங்க. என்னது ஹோம் டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேல் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நம்ம பொண்ணை எவ்வளோ செல்லமாக வளர்த்தா வீட்டோட டியூஷன் எடுத்துகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அங்கே ஹோம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா,
அதை பார்த்தோன்னா ரொம்ப இதாகிட்டு, இந்த பாண்டியன் வந்து பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பெரிய மளிகை கடை வச்சுருக்கேன், மண்ணாங்கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி சீன் போட்டு கிடக்கான். ஆனால் வாழ போன புள்ளையில வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கான். அந்த மீனா பிள்ளை கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குது, அந்த சம்பளம். இந்த பிள்ளை டியூஷன் எடுக்கிற சம்பளம். இப்போ ஹனிமூனுக்கு அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லுதான். அங்கே ஹனிமூனு தான் அனுப்பியிருக்கானா, எதுவும் வேலைக்கு அனுப்பியிருக்கானான்னு தெரில. இப்படி அங்கே வேலை செஞ்சு தான் சாப்பிடுதாங்க, வைக்காங்க, அப்பனையாக்கும் பூனையாக்குன்னு பேசுகிறாங்க. பேசையில் ராஜோட பாட்டிக்கு சரியான கோபம் வந்துட்டே, சக்திவேல் நீ ஆம்பளையாக பிறந்த அப்படிங்கிறதுக்காக நீ சொல்லுதெல்லாம் யாரும் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தா நான் என் சொல்ல கேட்கணுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் அந்த வீட்டில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கேன், ஆனால் அந்த வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதானே அப்படிங்கிறாங்க. பார்த்தியாண்ணே நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அம்மாவுக்கு வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி நீ சொல்லுதாண்டா சரி, எங்கள் 3 பேரும் வந்து ஒரே பட்சம் தான் என்ன. நான் பலமுறை கேட்டுட்டேன், என்னாச்சு ஏதாச்சும் இந்த நகைக்கு என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு பதிலும் இல்லை என்ன. அவங்க 3 பேரும் சமாளிக்கிறாங்க. இப்படியுமே சப்பையாகவும் கேட்டுட்டேன், யாரை வச்சுருக்க, யாருக்கு கொடுத்த வச்சுன்னு கேட்டுட்டேன், அதையும் சொல்ல மாட்டேருக்கேன். அதை மீறி ஒன்று நடக்குன்னா என்னமோ செய்கிறாங்க இவங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேண்ணே, இவங்களை யாரும் நம்பக்கூடாது சரிதானே. குமாருக்கு கல்யாணம் நின்று போகிறதுக்கு காரணமும் இவங்க தான் அப்படிங்கிறாங்க. நாங்களா அப்படிங்கிறாங்க. மாதிரி நீங்கள் தான், உங்கள் லட்சணம் தான் ஊரே பேசுத. நாங்கள் ஒரு ஆளை வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் வேணும்னு சொல்லுதீங்க. இப்படி இருக்க குடும்பத்தில் எவன் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு அவன் சொல்லுதான். ஒரு புருஷ முன்னாடிக்குள்ளேயே அனுசரணை இல்லை, எப்படி நீங்கள் வாரப்போல் மருமகளை பார்த்துப்பீங்கன்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால தான் குமாருக்கு ஒரு பொண்ணு சீக்கிரம் நிச்சயம் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் தம்பி முதல்ல அந்த நகை என்னாச்சுன்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மச்சான் ரொம்ப இதாக நகைன்னுட்டு இருக்கீங்க, அக்கா அவங்க கூட சந்தோஷமாக வாழலையே அப்படிங்கிறாங்க. வாழ்ந்து கழிச்சு அதெல்லாம் போதும், ஏன் நீ எவனோ நினச்சி என் கூட வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அக்காவை இப்படிலாம் பேசாதங்க மச்சான் அப்படிங்கும்போது ரொம்ப கோபமாக மாதிரி. மச்சான் என் நகை எங்கே இருக்குன்னு தெரியுமா மச்சான் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ராஜ்கிட்ட தான் இருக்குது, தான் மகன் வந்து வருங்காலத்தோடு இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது அவள் கழுத்தில் இருக்குன்னு சொல்லி தான் போட்டு விட்டாங்க நீ அக்கா அப்படிங்கிறாங்க. என்னது அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஏன் நகை இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் புரியல, இந்த வீட்டு நகையை கல்யாணத்துக்கு முன்னாடியே திருடிட்டு போகிற சொன்னான் மோனை, இப்போ இங்குள்ள நகையை நாசுக்காக திருடிட்டான் அவன் இந்த பாண்டியன். இந்த பாண்டியன் இங்கேருந்து போகிற புள்ளிகளோட வேலை செஞ்சு சாப்பிடுதான், அதுபோக அவன் வீட்டோட நகை நட்டெல்லாம் வந்து திருடி சாப்பிடுதான், வெக்கமாக இல்லைனா அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அந்த மீனா பிள்ளை வீட்லேயும் நல்ல வசதினே, அந்த வீட்டிலேருந்து நகை கேட்டு வந்துருப்பாங்க, எப்பாண்ட கேட்டால் தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நம்ம நகை வந்தாகணும், டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே கூட்டு வரணும். டேய் பாண்டியா, மானங்கட்ட பாண்டியா வெளியே வாடா அப்படின்னு கத்துறாங்க. பாண்டியன் வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக ராஜும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ராஜு ரொம்ப பதறி போய் நிற்காங்க. உடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்க, என்ன வேணுமா, எங்கள் வீட்டில் திருட நகை எங்கடா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு நகை யார் திருட போகிறா அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்டாட்டி நகையை திருடி சாப்பிடணும் உனக்கு வெக்கமாக இல்லை, அதுபோக வீட்டுக்கு வளர்ந்த பிள்ளைகளை டியூஷன் எடுத்து தான் வந்து நீ சாப்பிடுதியா, சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அண்ணனுக்கு காலைல ரோடு கலையாவட்ட கேளு, வீடோட டியூஷன் எடுத்து நான் வந்து சாப்பாடு போடுதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே திணறி நிற்கிறாங்க. நிற்கும்போது கரெக்டாக தங்கமயிலும் சரவணனும் இறங்கி வராங்க. வரும்போது ஆகா நம்மளை வச்சு பிரச்சனை வரும்னு பார்த்தா வேறு ஏதாவது பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தப்பா அப்படின்னு நிற்கிறாங்க. உடனே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியாது, என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு வர சொல்லியிருக்கேன், அது உனக்கு வந்துருச்சு. என் குடும்ப நகையை திருட்டு வர சொன்னால் அதையும் திருட்டு வந்துருச்சு. அதுபோக உன் வீட்டுக்கு வாழ்ந்த பிள்ளைகளை பூரா வேலை செஞ்சு அதை சாப்பிட்டுருக்கேன், வெக்கமாக இல்லை உனக்கு அப்படிங்கிறாரு முத்துவேல். மரியாதையை பேசுங்க, யார் உழைப்பும் சாப்பிடணும் அவசியம் இல்லை, ராஜி வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தியானே அடுத்த ஃப்ராடை எப்படி போடுதான் பார்த்தியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் வராரு. யாரும் ஃப்ராடு போட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிட்டே, நீ பக்கா ஃப்ராடுடா, உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது போயிரு அப்படிங்கிறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவனெல்லாம் பார்த்தா பிடிக்கவே இல்லைன்னா நம்ம திருட்டு பையனை, இவன் தானே பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. அண்ணே பழனி அண்ணே இப்படிலாம் பேசாதாண்ணே, அண்ணி தானே கொடுத்தாங்க, நான் தான் கொண்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் அது காரணமாடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோடனே அவன் மேலே கையெடுங்க முதல்ல அப்படிங்கிறாரு பாண்டியன். அவன் என் தம்பிடா, நாங்கள் கை வைப்போம் என்ன செய்வோம், வேலையை பாடுறா அப்படிங்கிறாரு முத்துவேலு. பாண்டியன்கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு உங்கள் தம்பி தான், அதுக்காக வீட்டில் கூட்டு கொண்டு பேசுங்க, ரோட்டில் கூட்டு கொண்டு பேச சரியாக வராது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் நீ நியாயம் பேசுகிறது, எங்கள் வீட்டு பொருள் திருடிக்கிட்டு ஒழுங்கு மரியாதை எங்கள் நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அவங்க என்னம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அம்மா நகை என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க.
என்கிட்ட சொல்லாமல் எதுக்குமா நீ வாங்கி வச்ச அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க. சரி அப்பா நீ வீட்டோட போய் டியூஷன் எடுக்குன்னு சொல்கிறாங்க, நீ கோச்சிங் கிளாஸ் தானே போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் கோச்சிங் கிளாஸ் போகல, கதிருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹோம் டியூஷன் போனேன், அவங்களே நீ வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்னை என்னம்மா நினச்சேன், நீனும் இப்படி பண்ணுறியம்மா, உன் புருஷன் தான் என்னை வந்து எனக்கு கேட்காம ஒன்றா அசிங்கம் பண்ணுவான், நீனும் பண்ணிகிட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. உன்னை கதிர் வராது, இது என்னப்பா அசிங்கம், என் பொண்டாட்டி டியூஷன் எடுக்க போகிறா, அது அவ சௌரியம், அவங்க நகை வேணும்னா தூரண்டு வாங்கிட்டு சொல்லுங்கள் ராஜி, நகை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தைட்ட தான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்க. அதானே சூப்பர், ஒழுங்காக அதை வாங்கி கொண்டு எங்கேயோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நகை வேற எங்கேயும் போல், பேங்க் லாக்கர் அதை எடுத்து கொண்டு தரேன் அப்படிங்க. ஓ எங்கள் வீட்டில் திருநாயே நீங்கள் பேங்க் லாக்கரில் கொண்டு வச்சுக்குவீங்க, ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படி தானம்மா, ஓடுகளையுமா அப்படிங்கிறாங்க. ஓடுகாலி கெடுகாலெலாம் பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறார் பாண்டி. டேய் உனக்கெலாம் என்னடா மரியாதை, என் வீட்டு நகையை திருடி கொண்டு வச்சுக்கிட்டு என்னடா வச்சு அப்படிங்கிறாங்க. உடனே டேய் அந்த நகையை கொண்டு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணனும் கோமதியும் மீது நகையை எடுத்து கொண்டு வராங்க. நகையை கொடுக்குறாங்க. நகை எப்படி அப்படிங்கிறாங்க. இந்த நகை வந்துட்டு கல்யாணத்தோட ஓடி ஒன்று நகையை எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் தான் நான் சாக்குன்னு சொல்லிட்டு, ராஜி அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரையில் திருட்டி தான் வந்தியா, இந்த நகையும் திருட்டியிருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி திருட்டி தான் அங்கே வந்தியா, நீனும் கதிர் வந்து இந்த மாதிரி வேலை தான் பார்க்கிங்களா, சி நான் என்னமோ நினச்சேனே, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி நீ திருட்டு வரதுனால மாமாவுக்கு அசிங்கம், குடும்பத்துக்கு அசிங்கம் தானே அப்படிங்கிறேன். மயில் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, வரப்போது பலார்னு விட்டுரும் போதுக்கு, அந்த புள்ள வந்து நகையை வாங்கலை வைக்கவும் இல்லை, அவங்க அம்மா கொடுத்து விட்ருக்காங்க, பழனி கொண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, இதான் நடந்திருக்கு. அதுபோக கல்யாணத்தோடு எடுத்த நகைலாம் வந்து இவங்க 2 பேரும் எடுக்கலை அப்படின்ட்டாங்க. உடனே மாமா சொல்கிறது தான் சரி, நகையெல்லாம் நாங்கள் எடுக்கலை, நகையை நான் எடுத்துகிட்டு போகையில் கீழே விழுந்துருச்சு, இன்னும் நகையை எடுக்கலை கொண்டு போகலங்க அப்படின்ட்டுருக்காங்க. நகையை கதிர் எடுக்கலை, நகையை நான் தான் எடுத்துகிட்டு போனேன், அது ஏதோ யூடியூப்பில் தடுமாறி விழுந்துருச்சு, அது எங்கே விழுந்துச்சு அது முடிச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்கண்ணே. அடுத்த நடிப்பை பாருண்ணே, நகையை அவங்க எடுத்துகிட்டு போனாங்களாம், எங்கேயோ கீழே விழுந்துட்டான், ஆனால் கதிர் எடுக்கலையா, அடுத்தாப்புல 4 போடு போடுனேன் அடுத்தாப்புல வந்துடும் அப்படிங்கிறாங்க. உடனே வடுவு சொல்கிறாங்க, என் மகளுக்கு கொடுத்த நகை நீங்கள் எப்படி வாங்கலாம், இது நீங்கள் சம்மதியம் பண்ணது கிடையாதுங்க, எங்கள் அண்ணன்மார் போட்டது அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன்மார் வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு போட்டது தான், தெருவில் போகிறவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு போடலை, நகை என்கிட்ட தான் இருக்கும், தூர போட்டாலும் போடுவேன், இந்த ஓடுகாலி கழுதிகளுக்கு வந்து வீட்டுக்கு இன்னும் அசிங்கப்படுத்தி போன கழுதிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கண்ணே, அப்படி சொல்லுங்கள், இந்த நகையை நீங்கள் வந்து கிணத்துல கூட தூக்கி போடுங்கண்ணே, நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் வீட்டுக்காரங்களுக்கு போகக்கூடாதுண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்லுதாங்க, டேய் ஏன்டா இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க, அது வந்து நம்ம வீட்டு பிள்ளை தானடா அப்படிங்கிற. அத்தா நம்ம வீட்டு பிள்ளையா, அந்த வீட்டு பிள்ளை தான், நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு தானே நீ இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என் தம்பி சொல்கிறது தான், இன்னையிலேருந்து இந்த வீட்டில் 3 பொம்பளைகளுக்கும் எந்த உரிமையும் கிடையாது, வீட்டில் இருக்கீங்களா கெட்டின பாவத்துக்கு சோறு போடுதான், அவ்வளோதான். குமாருக்கு எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு தெரியும், தம்பி உள்ளோடா அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. இப்போ பாண்டியன் ரொம்பவே அவமானப்பட்டுன்னு இருக்காங்க. பாண்டியன் நினச்சி பார்க்குறாங்க, ஏற்ற வீட்டுக்காரன் அவங்கள திருட்டு பையன்லாம் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு, அது போக இந்த பிள்ளை டியூஷன் எடுத்து தான் நம்ம சாப்பிடணுமா, இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க ராஜி. இப்போ உன் புருஷன் என்ன மதிச்சா தானே நீ என்ன மதிப்பேன், நினச்சி பாரு, டியூஷனை வீட்லேயே எடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன், நீ வீடியோட போய் டியூஷன் எடுத்துகிட்ருக்க, அதுவும் உங்கள் சித்தப்பா என்ன சொன்னால் பார்த்தல, நீ உழைச்சி தான் நான் சாப்பிட்றேன், என்றைக்காவது மாமா நீங்கள் காசு கொடுத்தா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேனா, சொன்னதில்லை, பொறுப்பு வரணும்னு சொல்லி அதில் 2 வார்த்தை நான் சத்தம் போட்டிருப்பேன், இது மட்டும் தான் உள்ளது அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, மாமா ராஜிக்கெலாம் வந்து அருமை தெரில மாமா, நீங்கள் உழைச்சி கொண்டு போகிறீங்க, உட்காந்து திங்குறால, எங்கேயாவது கூலி வேலைக்கு பார்த்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் தெரியுமாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு போட்டுருந்தாங்க செவட்டில். உடனே மாமா அப்படிங்கிறாங்க. மாமாவா, பேர் ஒழுங்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா சொல்கிறாங்க, அதிக பிரசங்க ஏன் பேசிகிட்டு இருக்க, ஏற்கனவே 2 குடும்பத்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு, நீ கூட கொஞ்சம் சண்டையை இழுத்து விட்டுட்டு ஊதி கெடுத்துக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கிறாங்க. இப்போ கூட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எப்படி உங்கள் அப்பா என் மேலே கை நீட்டலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா கை நீட்டினாங்களே நான் கால் நீட்டியிருப்பேன், அந்த 2 வீட்லேயும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதில் முடிஞ்சால் அவனை சமரசப்படுத்தணும்ல, வாயை பற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரணும், நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி கருத்து சொல்லிகிட்டு இருக்க, நீ கருத்து சொல்கிறது பெரிய இவ்வளோ அப்படிங்கிறாங்க. நான் ராஜி பண்ண தப்பை தானங்க சொன்னேன், ராஜி எப்படி யாரையும் கேட்காம வீட்டில் நகை வாங்கலாம், அதுபோக வந்து கல்யாணத்தோடு எப்படி நகை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது அவசரியம், அவங்க அம்மா அவட்ட கொடுத்துருக்காங்க, நகை இருக்குது, இப்படி எல்லா வீட்லேயும் வரக்கூடியது தான். ஏன் அவங்க அம்மா வந்து 80 பொண்ணு நகை வந்து நாங்கள் கேட்டோமா உனக்கு போடலையா, அந்த நகை வந்து பாதுகாப்பாக இருக்கணும், பேங்கில் கொண்டு வைக்கல, அந்த மாதிரி நடக்க தான் செய்யும். ராஜி நகையும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி பேங்கில் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி நம்ம என்றைக்குனாலும் என் பிள்ளைக்கு தானே கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க நகையை மாமாட்ட கொடுத்து விட்ருக்காங்க. இதான் நடக்குது. இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா பெரிய கருத்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நீ வாங்கிக்கிட்டு தான் வேணும்னா செஞ்சுருக்கேன். சரியா? எங்கள் அப்பா மேலே அந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தார். உன் லட்சணம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதோட உன்னை காரி எங்கள் அப்பா துப்பியிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும். 5000 ரூபா புக் பண்ணி 26,000 கட்டியிருக்கு. இது மட்டும் நான் சொல்லட்டுமா? இன்னும் இந்த வீட்டில் உன் நிலமை எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படிங்க. தயவுசெய்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உன் மேலே ஒரு தப்பு இருக்குது. அதை நீ மறைக்கிறதுக்கு நீ 2 குடும்பத்துக்கும் கூடுதலாக சண்டை இழுத்து விடுது. அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறேன். எல்லாமே தெரியுது மேலே. வரும்போது நீ ஒரு மாதிரி இருந்த, வந்தவொடனே சரி ரைட்டு நம்மளுக்கு ஒரு கேம் கிடச்சிட்டுன்னு சொல்லி ஆடிட்டுருக்க. இப்படிலாம் பண்ணாத. ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா எல்லோரையும் அனுசரித்து போகிற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ண போகலையா வாயை பற்றிக்கிட்டு இருக்கணும். ராஜி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவங்க அம்மா நகையை வாங்கி வச்சுருக்கா. அவங்க அம்மா கொடுத்தது தான், எப்போ எடுத்து வரல. அதே மாதிரி கல்யாணத்துக்கு இவங்க பண்ண போகையில் நகையை அந்த பொண்ணு பேக்கில் தெரியாமல் இருந்திருக்கு. அது ஏதோ தவறிடுச்சு. இதான் நடந்திருக்கு. அந்த பொண்ணும் எடுக்கலை, யாரும் எடுக்கலை. இதான் நடந்திருக்கு. இதை நீ என்னமோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ அது சுத்த இது சுத்தாங்க, இந்த வீட்டுக்கு நிலைமை தெரியாமல் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. உடனே இவங்க வராங்க, கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப கொடூரனாக இருக்கேனா கோமதி அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்க. இல்லை அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, 3ஆம் மனுஷர் ஆள் தான் சொல்லி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. எதங்க கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பார்த்தால எத்தாப்புல ஒன்று மாதிரி என்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து நகை இங்கே வருது. அந்த வீட்டு நகை லாக்கரில் போயிருக்கு. நீ சொல்லி எங்கே கொண்டு வைக்கிற? எந்த விஷயமே எனக்கு தெரிய வர்றதில்ல. ஆனால் அவங்க சொல்லி தான் தெரியுது. இந்த பிள்ளை ராஜி ஹோம் டியூஷன் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது சம்பாரித்து தான் நீனும் நானும் நம்ம குடும்பமே சாப்பிடுதான். இப்படிலாம் பேசுகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. என் காலை பாரு கோமதி அப்படிங்கிறான். காலை பார்க்குறாங்க. எவ்வளோ வெடிப்பு இருக்குது பார்த்தியா? இது எல்லாமே மளிகை கடையில் நின்று வந்த வெடிப்பு. ஒரு நிமிஷம் கூட கொத்த வைக்க முடியாது. இன்றைக்கி செந்தில் மாமா பழனிலாம் வரவே நான் உட்காந்துக்கிட்டு வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு நேரத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தி பண்ணணும் உனக்கு தெரிய தானே செய்யும். என்னை பார்த்து அவங்க வீட்டு பணத்துக்கும் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாங்களா? அதான் ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கு என் பிள்ளைகளும் ஒரு காரணமாக இருந்தது ரொம்ப கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பிள்ளைகள் யாரும் காரணம் இல்லை. ராஜி உங்கள் அம்மா கொடுத்ததை வாங்கி வச்சுருக்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. இதே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்போவே வேண்டாம்னு சொல்லியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. சொன்னால் அப்போவே ஏதாவது பிரச்சனை வருந்தாங்க, சொல்லலை. அண்ணி ஆசைப்பட்டு கொடுக்கும் என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க நிலையும் அப்படி தான். ஆனால் அவங்க அண்ணன் மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவங்க தனக்குள்ள பொருளை தன் மகளுக்கு கொடுக்குறாங்க. இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவ்வளோ அசிங்கம் அவனை படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன். இந்த புள்ளியும் டியூஷன் எடுக்க வேண்டாம்னு எடுக்க தான் போகுது. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நான் ஏன் சொல்கிறேன், இவங்க அப்படி அசிங்கப்படுத்துவாங்க, நம்ம அசிங்கப்பட்டு நிற்க வேண்டாம். காதல் கல்யாணம் தான் அவங்க விருப்பம்லாம் இந்த பிள்ளை கட்டிக்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமாவது இந்த பிள்ளை மேலே ஒரு நன்மதிப்பு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. இப்போ பாரு காலத்துக்கும் என்னையும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை டியூஷன் எடுத்து தான் இவன் சாப்பிட்டு தான்பாங்க. அந்த பிள்ளையும் ஒழுங்கு மரியாதை இருந்தால் கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம், அப்படி வீட்டோட டியூஷன் எடுத்து தலையணுமான்னு சொல்லுவாங்க. என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராங்க. அப்பா ராஜேஷன் இதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் மன்னிப்பு கேட்க போகிற? துரை உன் முன்னாடி எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்க, உன்கிட்ட மட்டும் கேட்டால் போதும்ல, என்ன இந்த தாப்புனுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்பா அவங்கள யாரும் மதிக்கக்கூடாதுன்னு கிடையாது. அவள் படித்த படிப்பை வீணாக்க வேண்டாம், நம்மளுக்கு அது பயிற்சியாக இருக்கணும், எனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அவள் வீட்டில் தான் டியூஷன் எடுக்கணும்னு சொன்னான். நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் போயிருக்காப்பா. ஆனால் அவள் உங்கள் மனசையோ யார் மனசையோ கஷ்டப்பட்டுக்கணும் நடந்ததே கிடையாது, நடக்கவே மாட்டான். மீனாண்ணியும் எடுத்துக்கோங்க, ராஜியும் எடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய நலனில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் மறைச்சிருக்கேன், அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இவர் ரொம்ப முழிக்கிறாரு பண்ணி, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10,000 நான் ஒரு இடத்துல அனுப்பியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்லேருந்து 10,000 அனுப்புனியா? இந்த மாதிரி எத்தனை வாட்டி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரே வாட்டி தான்ப்பா செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ துறைக்கு பணம் வேணும்னா என் அக்கௌண்ட்டில் எனக்கு தெரியாமல் எடுத்து உனக்கு வேண்டியவங்களுக்கு அனுப்புங்கண்ணே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரணம் வந்துடுறாங்க. அப்பா இந்த விஷயத்தில் என் மேலே தான்ப்பா தப்பு அப்படிங்கிறாங்க. உன் மேலே தப்பா? இவன் பணம் அனுப்பிட்டு உனக்கு என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு தான்ப்பா அனுப்பிட்டான், ரூம் வாடகை அங்கே அதிகம்பா அப்படிங்கிறாங்க. ரூம் வாடகை அதிகமா? ரூம் வாடகை தான் கட்டியாச்சுடா ஆன்லைனில் அப்படிங்கிறாங்க. எப்பா தங்கமேலேருந்து ஒழுங்காக பார்க்காமே கட்டியிருக்காப்பா, அந்த ரூம் வாடகை 26,000பா அப்படின்னு. 26,000 அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 26,000 ரூபாப்பா, அதை கதிர் தான்ப்பா ரெடி பண்ணி அனுப்புனான் அப்படிங்கிறாங்க.
10,000 என் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பினா மீதி பணம் எத்தோட எப்படி அனுப்புனாராம்? யார் அக்கௌண்ட்லேருந்து அனுப்புனாராம்? ஏன் மீனா அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிட்டேனா அப்படிங்கிறாங்க. யார் அக்கௌண்ட்லேருந்து அனுப்பல, மீதி வந்து நான் உழைச்ச பணமும் என் ஃப்ரெண்ட்கிட்ட கடன் வாங்கி அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வர்றாரு, அப்பா நான் அவங்க ஒரு 1000 கல்லால் எடுத்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என்ன தான்டா அங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் தம்பா செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. இப்போ எதிர்த்து வீட்டுக்காரன் சொல்லி தான் ஒரு விஷயங்கள் தெரிய வருதுன்னு பார்த்தேன். ஆனால் நீங்களும் ஏகப்பட்ட பொய்களை தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ அவன் ஏசுறது பேசுறது நினச்சி நான் வருத்தப்பட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்களே இன்னொரு மனுஷனை மதிக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? டேய் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தகப்பன் தானே, மருமக்கமாக உட்பட நான் தகப்பன் தான். அந்த தகப்பங்கிட்ட ஒன்று மறைக்கணுமேன்னு சொல்லி உங்களுக்கு மனசு குத்தலையா? ஏன்னா அப்பளவா சர்வாதிகாரி, ஒரு நியாயத்தை புரிஞ்சுக்க தானே போகிறேன். என்ன கோவப்படுவேன், புரிஞ்சுக்கிடாமல் பேசுவேன். நான் படிக்கலை உங்களை அளவுக்கு, 4 இடம் போகலை. எனக்கு மளிகை கடையும் இந்த வியாபார சங்கம் தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. என்ன அது என்னோடய அறியாமையா இல்லை என்னோடய திறமையா, இவ்வளோ தான் என்னுடைய இது. ஆனால் என் பிள்ளைகள நல்லா படிக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய படிப்பை தான் படிக்க வச்சேன். 4 இடத்துக்கு போயிட்டு வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து இப்படி நீ மறைப்பேன்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க ஒரு உலகத்தில் யார் யாரெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. ஆனால் என் பையங்க வந்து அண்ணன் தம்பியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பெருசாக என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டாமா? சரி நான் தான் கோவக்காரனாக இருக்கேன், எனக்கு டென்ஷன் பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. உன்கிட்ட சொல்லலாம்ல, உன்கிட்ட சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல அப்படிங்க. என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ மேடத்தை சொன்னாங்க, மேடம் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏன் கோமதி நடிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. எங்க உண்மையிலே சொன்னாங்க, நான் தாங்க வீட்டினுடைய அவசரத்தில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலால் ஃபோட்டோ அனுப்பிட்டு இருந்தாலும் அதில் ஒவ்வொரு பிரச்சனையாக போயிட்டுச்சு, நான் மறந்துட்டேங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி இன்னையிலேருந்து உன் கையில் எப்போதும் ஒரு 50,000 இருக்கும். யாருக்கு ஆத்திர அவசரம் தேவையோ அவன்கிட்ட வாங்கிக்கிடட்டும். என்ன அதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டாம். கதிர் ஃப்ரெண்டுக்கு ஒரு 5,000 வாங்கி கொடுத்தோம்னா அந்த 5,000 கொண்டு நீ கொடுத்து விட, அவங்கள்ட்ட கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கதிர் சொல்கிறாரு, இல்லை அதை நான் உழைச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. துறைக்கு வீரமாக இருக்க தான் செய்யுது. இப்போ அந்த 5,000 வாங்கி கொண்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ 5,000 என்றைக்கு உழைச்சி உனக்கு மிச்சம் கொடுதோ அன்றைக்கி அவன்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. கடனானா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. கடனாக தான் தரோம், கடனாக தான் தரேன், கொடுத்து விடு. இன்னும் ஒரு 50,000 உங்கள் அம்மாட்ட கொடுத்து வச்சுருப்பேன். யாருக்கு எது தேவைக்கு வேணுனாலும் அம்மாட்ட சொல்லிவிட்டு வாங்கிக்கிடுங்க, என்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் 3ஆவது மனுஷர் சொல்லி எனக்கு தெரிஞ்சுன்னா என் மனசு வலிக்கும். நான் என்ன தான் அவங்கள ஏசினாலும் சரி தான், என்ன தான் பேசினாலும் சரி தான், நானும் ஒரு சராசரி மனுஷன் தான், எனக்கும் மனசு வலிக்க தான் செய்யும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்பா சாரிப்பா அப்படிங்கிறாரு கதிர். எல்லாருமே சாரிங்கிறாங்க. நான் தான் அவங்கள்ட்ட சாரி சொல்லணும், நான் கடுமையாக இருந்ததுனால தான் வந்து எல்லோரும் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் அவங்க மறைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் என் பையனுக்கு உதவி செய்ய எனக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடல. இப்போ இதே இது நான் கரெக்டாக பேசியிருந்தோம்னா சரவணன் எனக்கு ஃபோன் அடிச்சிருப்பான், நானே அனுப்பியிருப்பேன், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதே மாதிரி வெறுங்கலத்தோடு இருக்கான்னு சொல்லி ராஜி ஃபீல் பண்ணியிருந்தானா நான் நகையை எடுத்து கொடுத்துருக்க போகிறேன். அந்த ஏற்று வீட்டிலேருந்து நகை வந்திருக்க வேண்டியதில்லை, நம்மளும் இன்றைக்கி அவமானப்பட்டு நின்றுருக்க வேண்டியிருக்காது. சரியா, நான் அவசரப்பட்டு இந்த தங்கமயில் உள்ளே நான் கை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேராக மயில் ரூம் போகிறான். மயில் அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. அவன் ஏதோ கோவத்தில் கை நீட்டமா, ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க நம்ம வந்து அந்த சண்டையை நுப்பாட்டாது தான் பார்க்கணும். பெண்கள்னாலே வந்து பொறுமைம்பாங்க, அந்த பொறுமையை நம்ம கையாளணுமா. ஆண்களுக்கு ஏதாவது ஒரு கோவமோ யாருக்கோ ஒரு கோவம்னா சரி விடுங்க, விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி பழகினா மட்டும்தான் அந்த வீடு சரியாக வரும். நானும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் சண்டை போட்டால் யாரும் ஜெயிக்க முடியாது, பொறுமையால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி தான் நம்ம நகர்த்தி கொண்டு போகணுமா. ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதை நுப்பாட்டத்துக்கு பார்க்கணுமே தவிர்த்து ஒரு மைனஸை சொல்லி அதில் மேலும் ஏற்றி விடக்கூடாது. அப்படி ஏற்றி விட்டால் சண்டை முடியாது, வேறு மாதிரி போயிடும். இப்போ எல்லாருக்குமே ஃபேமிலி ஆகிட்டு அங்கேயும் கோவப்பட்டு இங்கேயும் கோவப்பட்டு ஏதாவது ஒரு கை கலப்போ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி 2 பேர் எதிர்காலமும் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடும். அவனும் ஒரு கேஸை கொடுப்பாங்க, எங்களும் கேஸை கொடுக்க வேண்டியிருக்கும், கோர்ட்டு நாடுன்னு அலையணும். கிட்டத்தட்ட வயசும் போய் பணமும் போய் நிம்மதியும் போய் எல்லாம் போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடையாது. அதனால் ஒன்று நடக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம முடிஞ்ச அளவு பேண பார்க்கணும், இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். நீ ஊருக்கு போயிட்டு வந்திருக்க, ஒன்றை வரவேற்கிறதுக்கு ஆர்த்தி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் வீட்டுக்கு வரேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலையில் நடக்குது. ஆனால் நீ இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சண்டையில் விட முயற்சி பண்ண மாதிரி வார்த்தைகள் வருது. அதனால தான் மாமா கோபத்தில் கை நீட்டிட்டேன். எந்த பெண் பிள்ளையும் யாரும் கை நீட்டதுக்கு வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கெட்ட தகப்பனாக இருந்தால்
கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி தான், பெற்ற பிள்ளை பெற்ற தகப்பனாக இருந்தாலும் சரி தான், யாரும் கை நீட்ட உரிமை கிடையாது. இதான் உண்மை. ஏதோ கோவத்தின்பாடா மாமா வந்து கையை வீசிட்டேன், மன்னிச்சிக்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. நீ நினைக்க மாட்டேன்னு தெரியுமா? எதையுமே வந்து சிந்தனை பண்ணி பண்ணுமா? நீ ஆன்லைனில் புக் பண்ண ஒரு வாட்டி தியேட்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு 1200 டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி பண்ணேன். சரி ரைட்டு, 1200 போச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் அவசரப்பட்டு ஹனிமூன் போகிறதுக்கு நானே ஹோட்டல் புக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு செல்லில் புக் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அதுக்கு 26,000ன்னு சொல்கிறாங்க. இப்படி பணம் வீணாக போகுது. ஒரு பணத்தை வந்து பிரயோஜனப்படுத்தி அதை நீங்கள் சாப்பிட்டீங்க, வச்சீங்க, 4 இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ஆறிடும். ஒரு ரூமுக்கு 26,000 அப்படின்னா அது ரொம்ப வேஸ்ட்டுமா. இனிமையாவது இப்படி பண்ணாதீங்க. எதையுமே ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி சிந்திங்க. என்னை விட நீங்கள் எல்லாருமே படித்தவங்க. உங்களுக்கு அதிகம் நான் பற்றி சொன்னால் வந்து புழுங்கிற மாதிரி தெரியும். இதான் உண்மை. எல்லாருக்குமே நல்ல பண்புகள் இருக்குது. அந்த பண்புகளை வச்சுக்கிட்டு மேலும் வளர்றதுக்கு பாருங்கள். மயிலுங்க பாரு, இந்த வீட்டில் எதிர்த்த வீட்டுக்காரங்க சுத்தமாக மதிக்க மாட்டுறாங்க. ஏன் நான் படிக்கலை, என் ஒய்ஃப் படிக்கலை, ஆனால் என் பசங்க பூரா படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பசங்க எல்லாருமே அரசு அதிகாரி ஆகிட்டேன்னா ரொம்ப பெருமை. என் மருமகமார் 3 பேருமே படிச்சிருக்கீங்க. ஒரு மருமவா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா, இன்னும் 2 மருமகனும் போகணும். நீ கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு நீ படிக்கணும். என்ன படித்து பெரிய ஆளாகணும், அரசியும் பெரிய ஆளாகணும், எல்லோரும் பெரிய ஆளாகணும். ஏற்ற வீட்டுக்காரங்க பார்த்து இந்த பாண்டியன் எப்பேற்பட்ட பிள்ளைகளை வளர்த்துருக்கான், எப்பேற்பட்ட பிள்ளைகளை மருமக்களாக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கணும், இந்த ஊரே நினைக்கணும். கல்யாணம் தான் வந்து என் விருப்பப்படி என் மக்கள் 2 பேரும் முடிக்கலை. ஆனாலும் என் விருப்பப்படி என் பிள்ளைகள் அரசு அதிகாரிகள் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மயில் அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். என்னம்மா 1000 ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரணன் சொல்கிறாங்க, இப்போ அவள் ஆறலாம் ஆகலையாப்பா, நான் கண்டிப்பாக அரசு ஊழியராயிருவேன்ப்பா. இனிமேல் நான் தனியாரில் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா, கோச்சிங் சென்டர் போய் எப்படியாவது ஒரு வருஷத்தில் நான் வேலைக்கு போயிடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வேலைக்கு போய்ட்டு அவன் ஓனர்கிட்ட பேசிடுறேன்டா, வேறு ஏதாவது வேலைக்கு வைக்க சொல்லுவோம், நீ கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போ, உன் பொண்டாட்டிட்டையும் பேசி புரிய வை, உன் பொண்டாட்டி அதிகாரி ஆகலாம், கஷ்டப்பட 4 பேர் நல்லது செய்ய முடியும், நல்ல புண்ணியமும் கிடைக்கும், இந்த ஊர் உலகமும் என்னையும் பெருமையாக பேசும், அந்த பிள்ளைக்கும் பெருமையாக இருக்கும்னு சொல்லு. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஏன்டா வீட்டில் முடங்கியிருக்கணும். இப்படி வீட்டில் இருக்கும்போது ஒரு கதையும் கிடைக்கலன்னா அடுத்தவங்க கதையை தான் பேச வேண்டியிருக்கும். அது வருத்தம் தான் வரும். அதனால் சொல்லு, புரிய வை. ஏற்று வீட்டுக்காரங்க நம்ம சும்மா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம சும்மா முத்தத்துலேருந்து அங்கே பார்த்தாலும் கூட முறைக்கிறான்னு சொல்லி அவங்க சண்டைக்கு வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதே இது நம்ம அதிகாரிகள் ஆகிட்டே அப்படின்னு சொன்னால் அவங்க காலைல வேலைக்கு போய்ட்டு வந்துடுவீங்க, நைட்டு தான் வருவீங்க, நம்ம வேலையை பார்ப்போம், போயிட்டே இருக்கும், மரியாதையாகவும் இருக்கும், பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஏற்ற வீட்டுக்காரங்க முன்னாடியோ இந்த உலகத்துக்கு முன்னாடியோ வாழ்ந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அவளை பேசி புரிய வைக்கிறேன். கண்டிப்பாக வர எக்ஸாமில் வந்து நானும் அப்ளை பண்ணி அவளும் அப்ளை பண்ணி எக்ஸாம் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு பார்க்கம்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க இப்போ தான் கோவமாக போனீங்க, சிரிச்சிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சரவணன் ஒரு வார்த்தை சொன்னால் தான் சிரிப்பு வந்துருச்சு, நான் கண்டிப்பாக அரசு ஊழியராயிருப்பான்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் தான் வேலைக்கு போகிறானா அப்படிங்கிறாங்க. அவன் தனியார் தானே வேலைக்கு போகிறான், ஓனர்கிட்ட போகலன்னு சொல்கிறான். அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லிடுறேன், என்ன என் பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறான், அதனால் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட போகிறேன், அதில் படித்து அவன் போட்டோன்னாச்சு, நீங்கள் வேறு வேலைக்கு வேற ஆளை வச்சுக்கோங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நம்ம சரவணனா சொன்னான் அப்படிங்கிறாங்க. அவன் சரவணன் தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. தங்கமயில்ட்டையும் சொல்லியிருக்கேன், ஏமாங்க பாரு, வீட்டில் இருக்கும்போது வந்து எதையாவது ஒன்று சம்மந்தமாக பேச வேண்டியிருக்கும், அதனால வந்து பல பிரச்சனைகள் வரலாம், அதனால் நீனும் கவர்மெண்ட் வேலைக்கு மீனா மாதிரி போக முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். அது போக நான் கை நீட்டினதுக்கு மன்னிச்சிக்கம்மா, மாமா ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்னங்க சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் சொல்லலை, எங்கள் அப்பா அம்மா தான் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை மாமா, அதை பற்றி ஒன்றும் நினைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க, எதுக்கு போக மாட்டாங்கன்னு தெரியல. அந்த காரணத்தை நம்ம ஆய்வு பண்ணணும். அதுபோக அவங்க அப்பா நான் வர சொல்லி அவங்க சர்டிஃபிகேட்டை கொண்டு வர சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அதை வேணால் நான் சொல்லிடுறேன், தங்கமயிலோட சர்டிஃபிகேட்டையும் சாதி சான்றிதழையும் பிறந்த சான்றிதழையும் கொண்டு வர சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லாத்தையும் கொண்டு வர சொல்ல, அப்படின்னா தான் பரீட்சைக்கு அப்ளை பண்ண முடியும், ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து போகட்டும். சரவணனும் கோச்சிங் சென்டர் போகிறான், அந்த மயிலும் கோச்சிங் சென்டர் போகிறான், 2 பேரும் ஒன்றாவே ஒரே பைக்கில் போய்ட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மாவுக்கு கோமதி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை பார்த்தோன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. பாக்கியம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.